ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டோட சமூக வரலாற்றிலேயே ஒரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பெரிய இடத்த பிடிச்ச ஒருத்தரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் பேரு தான் ஈவி ராமசாமி பெரியார். எப்படி ஒரு விஷயத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 சைடு இருக்கோ, அதே மாதிரி ஒரு காயினுக்கு ஹெட் டெய்ல்ஸ்னு 2 சைடு இருக்கோ, அதே மாதிரி தான் தந்தை பெரியாரோட கருத்துக்கும் ஆதரிக்கிற சைடும் இருக்கு, அதை எதிர்க்கிற சைடும் இருக்கு. அவரோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் எந்த சைடு இருக்கணும்ன்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். இல்லை, அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தந்தை பெரியாரோட ஃபுல் பேர் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. 1879 செப்டம்பர் 17 அன்னைக்கு தான் தந்தை பெரியார் பிறந்தார். தந்தை பெரியாரோட ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி. அதனால் சின்ன வயசுலேயே படிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரும் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். தந்தை பெரியாரோட சின்ன வயசுலேயே சமூகத்தில் இருந்த சாதி பாகுபாடு, தீண்டாமை, மத அடிப்படையில் பாகுபாடு இதெல்லாம் நேரில் பார்த்ததுனால அவரோட சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. 1919 தேசிய காங்கிரஸில் தந்தை பெரியார் சேர்ந்தார். 1924 கேரளாவில் நடந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டார். அந்த போராட்டத்தோட நோக்கமே சாதி அடிப்படையில் ரோடை பிளாக் பண்ணி நீங்கள் வரணும் நீங்கள் வரக்கூடாதுன்ட்டு பேரிகேட்ஸ் போட்டு வச்சதை எதிர்த்து எல்லாரும் சமமாக அந்த ரோட்டில் நடக்கணுன்றது தான் இந்த போராட்டத்தோட அடிப்படை. போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். 1925 காங்கிரஸ்லேருந்து விலகினார். ரீசன் கேட்டதுக்கு சமூக நீதி அதெல்லாம் அந்த கட்சியில் இல்லை, ஸோ நான் விலகிக்கிறேன் அப்படின்ட்டு மாசாக சொல்லிட்டு வந்தார் ஈவி ராமசாமி. காங்கிரஸ்லேருந்து விலகின அதே வருஷம் 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அந்த கட்சியோட நோக்கமே சாதி ஒழிப்பு, பெண்களுக்கு சம உரிமை, பகுத்தறிவு, நம்பிக்கைகளுக்கு எதிர்ப்பு, சுயமரியாதை திருமணங்கள், கல்வி, அப்புறம் சமூக சமத்துவம். Wait for part 2.